பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 பெஸ்ட்டான ஆப்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 5 ஆப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்டென்ட் ஆப்டிமைஸ் ப்ரோ அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ் தான் அதிகமாக விளையாடுறோம். ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், ஆன்லைன் கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் விளையாடுறோம். ரீசன் எதுக்கு இந்த ஆப் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம்திங் நீங்கள் கேம்ஸில் விளையாடினப்போ லேக் ஆகும், ஹேங் ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து சரியாக விளையாட முடியாது. அது நல்லா இருக்காது, டப்புன்னு வெளியே வந்துடும். என்ன சும்மா லேக் ஆகுது, ஹேங் ஆகுது அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் தான் அதுக்கு ரீசன். இன்டர்நெட் ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை, கம்மியாக இருக்குது, ரொம்ப ஸ்லோலியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி லேக் ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் காமனாக. இந்த ஆப் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே இது என்ன பண்ணேன்னா, இருக்கிறதுலேயே ஃபாஸ்ட்டான டிஎன்எஸ் எது அவைலபிளாக இருக்கோ அதில் வந்து இந்த கனெக்ட் பண்ணி விட்டுரும் என்னோட நெட்ஒர்க்கை. டிஎன்எஸ்னால் ஒன்றும் இல்லை, டொமைன் நேம் சர்வீஸ் தான் நம்ம டிஎன்எஸ்னு சொல்லுவோம். கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளையாட ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேகு, ஹேங்கிங் அது மாதிரி எதுவுமே இருக்காது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த டிஎன்எஸோட கனெக்ட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஹை ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஸ்பீடில் இருக்குன்னு இங்கே இன்டிமேட் ஆகும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்கும் எத்தனை மில்லி செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பேக்கெட் வந்து ரன் ஆகுது அப்படின்னு. இதில் வித் ஆப்டிமைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்எஸ்ன்னு கொடுத்துருக்கு. அதாவது டொமைன் நேம் சர்வீஸ் கூகுள் டிஎன்எஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ கூகுள் டிஎன்எஸ் எது அவைலபிளாக இருக்கோ அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. கனெக்ஷன் வந்து டிஎன்எஸ்ஸில் இருக்குது, பிங்கும் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடு நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து லேக்லாம் ஆகாது. ஸோ இன்டர்நெட் அதான் நீங்கள் கேம்ஸ் விளையாடும்போது இது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் கேம்ஸ் விளையாடும்போது இது ஆன் பண்ணி தான் கேம் விளையாடுவேன். எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தென் இதில் பிங் மானிட்டர்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை எனக்கு இன்டிமேட் பண்ணணும், அதாவது இங்கே W8 மில்லி செகண்ட்ஸ் அது மாதிரி இருக்குல்ல, எவ்வளோ ஸ்பீடு இருக்குது இன்டர்நெட் ஸ்பீடு அப்படின்னு, அது வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணணும்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ கலரை கூட இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளைன் கொடுத்தீங்கன்னா அந்த கலரில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் ஜஸ்ட்டு க்ரீன்னு கொடுத்துட்டு அப்ளைன் கொடுக்குறேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஐ திங்க் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சமயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ண பொறுத்தல, ஸோ நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். கேம் விளையாடும் போது மட்டும் தான் நான் எனேபிள் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஆப் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிவார்டு. இந்த ரிவார்ட்ஸ் ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சர்வே மாதிரி வந்து கூகுளே அஃபிஷியலாக தந்திருக்காங்க. சர்வே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிவார்ட் தருவாங்க. அதாவது சம் அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கூகுளில் நிறைய பெய்டு ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து கன்ஸு இல்லை கேரக்டர்ஸ் அது மாதிரி நீங்கள் வாங்கினா இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பை பண்ணியும் வாங்கிக்கலாம். இதை வந்து உங்களோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நீங்கள் எதனா கூகுள் அஃபிஷியல் இதுலேயே நீங்கள் எதனா வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சர்வே கேட்குற கொஸ்டின்ஸ்லாம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தண்டர் VPN. எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான VPN நான் சொல்லுவேன் இருக்கிறதுலே. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிறது ரொம்ப சீக்கிரமாகவும் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இன்டர்நெட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெட்டை வந்து தெரியாமல் கட் பண்ணிட்டு ஆகாமல் ஸ்டேபிளாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ சம் VPNஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நெட் ஆனில் இருந்தால் கூட அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிவிடும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டவுன்லோட் பண்ணும்போது எரர் காமிச்சிடும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்டே ஆகாது, அப்படியே ஸ்டேபிள்லேயே இருக்கும். ஜஸ்ட் நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டேன். பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இது கனெக்ட்லேயே தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அந்த சாவி மாதிரி கீ மாதிரி ஒன்று இருக்குது, அது கனெக்ட்லேயே தான் இருக்கும், டிஸ்கனெக்டே ஆகாது. அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட IP அட்ரஸ் வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் இது நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கண்ட்ரியும் இருக்குது. உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். யுனைடெட் ஸ்டேட் இருக்குது, நெக்ஸ்ட் யுனைடெட் கிங்டம் இருக்குது, ஜெர்மனி இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, நெதர்லாந்து, சிங்கப்பூர் இருக்குது. இதுலேயே வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் ரேட்டிங்லேயே இல்லை கொடுத்துருக்காங்க. ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டான அவைலபிளாக இருக்கிற கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கும். இல்லை எனக்கு சிங்கப்பூர் வேணும், இல்லை எனக்கு நெதர்லாண்டு வேணும், இல்லை ஃப்ரான்ஸ் இது வேணும்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதையும் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு அவைலபிளாக அவங்க தந்துடுவாங்க. இல்லை எனக்கு பெய்டு இதாக வேணும்னா பெய்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் ஆனால் இது பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கிட்ட ஃப்ரீயே ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரீயே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, இல்லை மூவிஸ் பார்க்குறதுக்கு, எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். தென் இதை நான் டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுற வரைக்கும் இது டிஸ்கனெக்டே ஆகாது. ஸோ அது இதில் ஒரு நல்ல விஷயம். ஸோ யாருக்கும் லீக் அவுட் ஆகாது என்னோடய IP அட்ரஸ். ஸோ இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன், நெட்டை ஆன் பண்ணிக்கிறேன். நெட்டு கூட ஆன் பண்ணுவேன் அப்படி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆப்பாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விட்மெட். இந்த விட்மெட் பற்றி எல்லாருக்குமே தெரியும். வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன வீடியோ வேணுமோ எல்லா வீடியோமே இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏன்னா ஒரு மூவி டவுன்லோட் பண்ணணும், இல்லை எனக்கு வீடியோஸ் வேணும், இல்லை ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணால் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிறது டவுன்லோட் பண்ணணும், அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். தென் பேக் வந்துடும். அடுத்தது என்ன காமிக்க போகிறோன்னா, கூகுளே அஃபிஷியலாக வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட நேம், ப்ரொஃபைல்,
நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் வந்து இதிலேயே அவங்க வந்து உங்களுக்கு தந்துருவாங்க. பார்ட் டைமும் இருக்குது, ஃபுல் டைமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு உடனே கால் ஆர் மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் அது மூலமாக வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டலாக 5 ஆப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் எந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.